எங்கள் ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்றாமட்டு ஒன்றியத்தில் மோத்தக்கல் கிராமம். எங்கள் ஊர் காலனியில் ஒரு இறப்பு இன்னைக்கு நடந்தது. அந்த இறப்பை பார்த்துட்டு ஒரு பெண் பிணம் எடுத்துன்னு வந்தோம். வழியில் வந்து எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செஞ்சு தான் நின்றுட்டு இருக்கு. ஒரு உடல், இந்த தகனம் செய்யக்கூடிய உடல் வந்து இப்போ வரைக்கும் தனியாக ஒரு ரோட்டில் தனியாக அனாதை படம் மாதிரி இருக்குது. எங்கள் சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துல தான் மொத்த பேருமே அழுது புலமையாக உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களை தடுத்து நிறுத்துதே தவிர இது யாருடைய பின்னணைப்புலேருந்து தடுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. இது யார் செய்கிறாங்கன்றதுன்னு தெரியல. ஒரு பிணம் நடு ரோட்டில் உலகத்திலே நடக்காத ஒரு பேரழிவு, பேர் அசிங்கமான ஒரு செயல். இது அரசாங்கமே செய்து நம்ம வந்து அசிங்கமாக இருக்குது. இது திராவிட மாடல்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம். இது எதுக்குமே பயனற்ற ஒரு ஆட்சியாக அமைக்கலாமா இருக்குது. இது எப்படி இது சரியான ஒரு தீர்ப்பாது? இந்த நாட்டில் இப்படி எந்த உலகத்திலேயாவது 21ஆம் நூற்றாண்டில் கூட இந்த நாட்டு நடக்குது? எவர் ராஜராஜ சோழ, எவன் ஆண்ட பரம்பரை, எவன் இதில் வந்து நம்மளுக்கு வழிவிடாத போகிறதுக்கான காரணங்கள் என்ன? எல்லாமே மனுஷன் தான். எல்லாருமே செத்தா 3ஆவது நாள் நாற்று அடிச்சு அப்பனா இருந்தாலும் புள்ளியாக இருந்தாலும் தூக்கி பணமாக வெளியே போட்டுருவாங்க. ஒரு ரோட்டில் கொண்டு வந்து இன்றைக்கி அடக்கம் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கணும்னா எப்பேற்பட்ட அரசாங்கம் நடக்குது? இந்த அரசாங்கத்தில் யார் செய்கிற அந்த அரசை? எந்த ஒரு தனி மனிதனுடைய தூண்டுதலில் நடைபெறுது அந்த அரசியல்? எதற்காக எங்களை தடுத்து நிறுத்துறதுக்கான அரசு என்ன நியாயம் இருக்குது? சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க சார். அரசாங்க அதிகாரிகள் உங்ககிட்ட தான் எங்களுக்கு தேவை. நியாயம் நீங்கள் தான் கொடுக்க வேண்டியது. எங்களை யார் ஒரு தனிப்பட்ட நபரோ இல்லை எந்த ஒரு அரசாங்கமே எங்களை தடுக்கல. காவல்துறை எங்களுக்கு காக்க வேண்டியவங்க தடுத்து நிறுத்துறாங்கன்னா இது என்ன நியாயமா இருக்கும்? காவலர் யாரு? இந்த சவத்தை இந்த வழியாக செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்த தலைமை தாங்கக்கூடிய காவல் அதிகாரி அவர்களை மிகவும் பணிவுடன் வரவேற்கிறேன். யார் ஒரு கொஞ்சம் வாங்க.